பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு, பிறகு வைகோ சந்திப்புங்கிறது திட்டமிட்டு செய்யப்பட்டது. யார் சார் திட்டமிட்டு? இந்த பெண் நிறுவனம் இப்படி பாருங்க, டெய்லி ஒரு இதுங்க. பன்னீர்செல்வம் காலைல பார்த்தாரு, ஈவினிங் பார்க்குறேன், 3 தடவை பார்த்துருக்காரு. ஒரே நாளில் 3 தடவை பார்த்துருக்காரு. 3 தடவை 2 தடவை பார்த்துருக்காரு. மறுநாள் ஒரு விஜயகாந்த் வீட்டிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்ததுக்கு ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்குறதுக்காக வந்து கேட்டாங்கன்னா அந்த ஃபோட்டோ பிரகாசமாக எடுத்து போட்டு அதை ஒரு இது பண்ணி இதெல்லாம் போட்டாங்க இல்லையா. அந்த விஜயகாந்துடைய ஒய்ஃப் 12 சீட்டு கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 12ஓ 15 சீட்டோ கேட்டாப்புல சொல்கிறாங்க. பிறகு தேர்தல் செலவுகள் எல்லாம் பேசியிருப்பாங்க, பேசாமல் இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு ஓரங்க நாடகமாக ஸ்டாலின் நடத்துகிறாரு. அதே மாதிரி இவர் எனக்கு வந்த தகவல் யார், வைகோவை பற்றி, நான் இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இருந்துட்டேன், இனி சட்டமன்றத்துக்கு நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கவே இல்லை, ஒரு வாய்ப்பு கொடுங்க அன்னு கேட்டாப்புலையும் பார்ப்போம்னு சொன்னாராம். சாத்தூரோ கோவில்பட்டியோ எய்ம் பண்ணி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சாத்தூரில் KKSSR ராமச்சந்திரனுடைய பையன் நிற்கிறாருன்னு தகவல். ஓகே, அப்படி ஒரு செய்தி. இது திமுக தரப்பில் எனக்கு சொல்லப்பட்டது. என்ன ஸ்டாலின் செய்ய போகிறாரோ, வைகோ அந்த எலெக்ஷனில் ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்ட பிறகு வரைக்கும் இருந்தால் தான் அது உறுதின்னு சொல்ல முடியும்.